வாய்ஸ். பிஜிஎம் மருத்துவமனை கோவை லிவர் இன் போக்கஸ் மாநாடு கடந்த 3 நாட்களாக கோவையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் 2 நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லீரல் நிபுணர்களும் இரைப்பை குடல் மருத்துவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு முதல் 2 நாட்களிலும், 3வது நாளில் குடும்ப பிசிஷியன்ஸ், ஃபேமிலி பிசிஷியன்ஸ், பொது மருத்துவர்கள், எம்டி, ஜெனரல் மெடிசன், போஸ்ட் கிராஜுவேட் இவங்கெல்லாம் கலந்துட்டு இருக்கிற நிகழ்வு 3வது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதுல 3 விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, லிவர் இன் போக்கஸ் என்ற வெப்சைட் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது. கோவையிலேயே லிவருக்குன்னு படிச்சு வந்த முதல் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்கள், அதாவது டிஎம் ஹெப்படாலஜி என்ற கோர்ஸ் படிச்சு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் பிராக்டிஷனர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரபிட்டிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் ஹெப்படாலஜி புக் டாக்டர் வம்சிமூர்த்தி அவர்களால லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த லிவர் இன் போக்கஸ் புத்தகத்தை வெளியிட்ட எங்கள் தலைவர் இருக்கின்றார்கள் இங்கே, இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிவர் தேசிய தலைவர் டாக்டர் சிவபிரசாத் சிங் ஃப்ரம் கட்டக் இன்று நம்மிடையே இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த லிவர் இன் போக்கஸ் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது முழுமையாக மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாநாட்டின் வாயிலாக 2024ஆம் ஆண்டு உலகெங்கிலும் கல்லீரல் துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து புதுமைகளையும் நமது மருத்துவர்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியை பிஜிஎம் அறக்கட்டளை வாயிலாக பிஜிஎம் மருத்துவமனை குழு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றது. இன்னைக்கு உடல் பருமனும் அதே மாதிரி கிராமங்கள்ல 11% கிராம மக்களுக்கே உடல் பருமன் இருக்கு. நகரங்களுக்கு வரும்போது 30%இனருக்கு உடல் பருமன் இருக்கு. சோ இதுவுமே ஒரு ஆபத்தான நிலைமை. இன்று மது அருந்துதலும் இந்தியா முழுவதும், அதுதான் எங்க தலைவர் சொன்னது மாதிரி, இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லயும் இன்னைக்கு ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமாயிட்டே போகுது. அதுவும் இந்த உடல் பருமன், அந்த உடல் பருமனோட இணைந்த கல்லீரல் கொழுப்பு நோய்கள், டயபெட்டிஸ், டிஸ்லிபிடீமியா, கல்லீரல் ரத்தத்துல கொழுப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி நோய்கள்லாம், இதய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது இந்த உடல் பருமன். மோஸ்ட்லி தே ஆர் இந்த 30s and 40s, 50s, இந்த 3rd decade, 4th decade, 5th decade சொல்லுவோம். அந்த ஏஜஸ்ல தான் அது அதிகமா இருக்கு இந்த நோய். இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் சொல்றீங்களா? இப்ப கல்லீரல் நோய் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு எனக்கு லிவர் எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம நைட்ல நல்லா தூக்கம் வருதா? நைட்ல எழுந்து 2-3 வாட்டி யூரின் போக வேண்டி இருக்கா? சுகர்னால இருக்கலாம், இல்ல யூரின் இன்ஃபெக்ஷனால, ப்ராஸ்டேட்னால இருக்கலாம். அதை பத்தி இல்ல. அதெல்லாம் இல்லாம நான் நல்லா இருக்கேன், ஆனா நைட்ல 2-3 வாட்டி யூரின் போக வேண்டி வருது. வெளியூர் பயணம் பண்ணும்போது கால் வீக்கம் வருது. 4வதா நம்ம மாலையில அலுவலகத்திலிருந்து வந்தப்புறம், வீட்டுக்கு வந்தப்புறம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர் அப்படின்னு யாரோ சொல்றாங்களா? கண்டிப்பா கல்லீரல் டாக்டர் போய் பாத்துக்கணும். ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஃபேமிலி டாக்டர் பார்த்தாலும் போதும். அதே மாதிரி நம்ம உயரத்திற்கேற்ற எடை இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 170 சென்டிமீட்டர் உயரம்னா, அந்த 1 எடுத்தோம்னா இந்த 70 கிலோக்கு கீழே இருக்கணும் அவங்க வெயிட். அதே மாதிரி வயிறு சுற்றளவு 90 சென்டிமீட்டர் கீழே இருக்கணும் ஆண்களுக்கு, சோ பெண்களுக்கு. சோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஓரளவு ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம உடற்பயிற்சி, உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்துல 5 நாட்கள் 40 நிமிஷம் உடற்பயிற்சி எல்லாரும் பண்ணணும். நோபடி இஸ் எக்ஸ்கியூஸ்ட். அடுத்தது டெய்லி 5 days a week, 40 minutes a day. ஒரு நாளுக்கு 40 நிமிடங்கள், வாரத்துக்கு 5 நாட்களாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. 1. 2வது, நம்ம முன்னோர்கள் உட்கொண்ட மாதிரி எளிமையான உணவு உட்கொண்டால் நமக்கு நோயே வராது. இன்னைக்கு நம்ம இந்த சிறுதானியங்கள், காய்கறிகள், பால், இந்த மாதிரி உணவெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பீட்சா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தேவையில்லாம இன்னைக்கு எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட்னா நம்ம பார்க்குக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமான்னு கேட்காம எந்த ஹோட்டலுக்கு போலாம், என்ன சாப்பிடலாங்கிறதா இப்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கு. இத பொதுமக்கள் அந்த விழிப்புணர்வு மாறலன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டல், சர்க்கரை நோய்க்கு நாங்க கேபிட்டல்ங்கிறோம். அது போல உடற்பருமன்லையும் 30% இந்தியர்கள் அந்த அர்பன் ஏரியா சிட்டிஸ்ல எல்லாம்
இப்போ 30 பேருக்கு இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் இருக்கு, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு. இது ஆபத்தான நிலைமை. அவர்கள் ஆயுட்காலமே குறைஞ்சிரும். ரெண்டாவது, தலைவர் அவர்கள் சொன்னது போல நிறைய பேரு ஹார்ட் அட்டாக்னால சாவாங்களே தவிர லிவர்னால சாகுறது இல்லை. அதுக்கு முன்னாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால நம்ம உடலை நம்ம பராமரிக்கலன்னா நாம தான் உண்மையிலேயே முட்டாளாக நம்மை கருத வேண்டும். கோவை வாய்ஸ்.